அது ஒரு லஞ்சுக்கு ஒரு அருமையான கல்யாணம் வீட்டு சாம்பார். ரொம்பவே சிம்பிளா நம்ம வீட்லயே செய்யலாம். அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், 1 ஸ்பூன் போல தனியா, 4 போல பூண்டு, காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, 3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இடிச்சு 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். அதுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம். கொதி வரும்போது மாங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 நிமிஷம் விட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சு வச்சிருக்க பருப்பு ஊத்திக்கலாம். நம்ம நல்லா கொதிச்சு வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா வெல்லம், கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.